ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜாஷுவா சாப்டர் 3 verse 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென். And Joshua said to the people, sanctify yourselves, for tomorrow the Lord will do wonders among you. Tomorrow the Lord will do wonders among you. இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. Sanctify yourselves today. இன்றைக்கு பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யோசுவா ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கானானை சுதந்தரிப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தவர்கள், அவர்களுக்கு முன்னதாக யோர்தான் அங்கே பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த யோர்தானை கடக்க வேண்டும், இத்தனை லட்சம் மக்களும் கடந்து செல்ல வேண்டும். அவர்களுக்கு முன்னதாக எரிகோ இருக்கிறது, அந்த எரிகோ தகர்க்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பெரிய சவால்கள் அவர்களுக்கு முன்னதாக காத்திருந்த வேளையிலே அந்த அற்புதங்களெல்லாம் காணும்படியாய் இங்கே யோசுவா ஒரு காரியத்தை சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நாளைக்காக நீங்கள் கவலைப்பட்டு, நாளைக்காக பயந்து கொண்டு, நாளைக்கு என்ன சம்பவிக்குமோ, நாளை என்ன நடக்குமோ என்று சொல்லி நீங்கள் கலக்கமுடையவர்களாக, கவலையுற்றவர்களாக காணப்படலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்றைக்கு யோசுவா சொன்னது போல தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். சாங்டிஃபை யுவர் செல்ஃப். சான்டிஃபிகேஷன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, பரிசுத்தப்படுத்துதல் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. எதிலிருந்தெல்லாம் நம்மளை செட்டிங் அப்பார்ட், வெளியில் நம்ம பிரித்து எடுக்கப்பட வேண்டுமோ, எதிலெல்லாம் நம்ம ஒட்டிகிட்டு இருக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் நம்ம வெட்டி எடுக்கப்படணும். வெட்டி எடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கணும். அப்படி பிரித்து எடுக்க இப்போ பாருங்கள், ஒரு கீன்னு சொல்லுவாங்க, நெய். இந்த நெய் எங்கே இருக்குது? மாட்டிலிருந்து பால் வருது. அந்த பாலை காய்ச்சி அந்த பாலை தயிராக மாற்றி, கேர்டாக மாற்றி, அந்த கேர்டை நம்ம நல்லா கடைஞ்சோம்னா, அந்த தயிரை கடைஞ்சோம்னா அதிலிருந்து வெண்ணெய் வருது. அந்த வெண்ணெயை நன்றாய் அடுப்பில் போட்டு காய்ச்சினோம்னா அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு நெய் வருது, கீ நமக்கு கிடைக்குது. அதுபோல் எப்படி மாட்டிலிருந்து பால், பாலிலிருந்து தயிர், தயிரிலிருந்து வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து நெய், இத்தனை பெரிய ப்ராசஸ். நம்ம எடுத்த உடனே நெய்ன்னு சொல்கிறோம். அது எத்தனை ப்ராசஸ் வழியாக கடந்து வர வேண்டியதாக இருக்குது. பிரித்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் உண்டாயிருந்தது. அதுபோல் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுக்க விரும்புகிறார். ஒன்றிலிருந்து ஒன்றோடு நம்ம எல்லாவற்றிலிருந்தும் பிரித்தெடுக்க விரும்புகிறார். அதுதான் சாங்டிஃபிகேஷன், அதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல். அப்படி நம்மளை பரிசுத்தமாக்கிக்கிட்டோம்னா நாளைக்கு அற்புதம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண முடியாமல் போனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தங்கள் வாழ்க்கையில் அந்த பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிற காரியம் அவர்கள் வாழ்க்கையில் இல்லாததினாலே அற்புதங்களை காண முடியவில்லை. இந்த இடத்துல யோசுவா சொல்கிறாரு, உங்கள் நடுவிலே, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே வெறும் அற்புதத்தை செய்ய மாட்டார், அற்புதங்களை செய்வார் என்றான். He will do wonders. அநேக அற்புதங்களை, Lord will do wonders among you. அநேக அற்புதங்களை, அதிசயங்களை, ஆச்சரியமானவைகளை, எண்ணி பார்க்க முடியாதவைகளை, கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை எல்லாம் ஆண்டவர் செய்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நாம் தான் என்ன செஞ்சிட்ருக்கிறோம், நாளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நாளைக்கு பார்த்துக்கலாம்,
அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், 1ஆம் தேதி வரட்டும், 1ஆம் தேதியிலிருந்து நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், 1ஆம் தேதியிலிருந்து நான் பரிசுத்தமாக ஜீவிப்பேன், நான் என்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்களெல்லாம் விட்டுறேன், 1ஆம் தேதி வரட்டும். இதே மாதிரி எத்தனையோ 1ஆம் தேதி வந்துடுச்சு. நிறைய பேர் இந்த 1ஆம் தேதி வரட்டும்னு காத்திருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முன்னேற்றமே இருக்காது. இங்கே வசனம் சொல்லுது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். டுடே, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். என்ன சொல்கிறாரு? இப்பொழுதே, நவ் இஸ் த டைம். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணை நாள். அதை தான் இங்கே சொல்கிறார். பிஹோல்ட், நவ் இஸ் த அக்செப்டட் டைம். பிஹோல்ட், நவ் இஸ் த டே ஆஃப் சல்வேஷன். நவ். அப்போது நம்ம ஒரு நாளுக்காக, இன்னொரு நாளுக்காக, நாளைக்காக, நாளான்னைக்காக, அடுத்த வாரத்துக்காக, அடுத்த மாதத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல யோசுவா சொன்னது போல், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நாளைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களையே தங்களை தாங்களே சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவரே நாளை தினத்திலே ஒரு அற்புதத்தை காண, ஒரு அற்புதம் இல்லை ஆண்டவரே, அற்புதங்களை காண கர்த்தர் கிருபை செய்தல்வீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.